வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது நான் கேட்டதில் பிடித்தவை என்ற தலைப்பில் ஒரு உரையாடலை கொடுக்கிறேன். பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்க. குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலில். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். விமான நிலையத்திற்கு செல்வதற்காக தயார் நிலையில் இருந்த ஒரு சகோதரனின் நிலைமைதான் இந்த கதையில் வருகிற கதாபாத்திரம். அது என்னவென்றால், விமான நிலையத்துக்காக புறப்பட்டு தயாராக இருந்த வேளையில் அந்த டாக்ஸி ஆனது வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அந்த டாக்ஸியை ஓட்டி வந்த டாக்ஸி ஓட்டுநருக்கோ ஏதோ ஒரு சிக்கல். தாமதமாக இவருடைய வீட்டின் பகுதியை வந்து அடைந்தார். அவசரமாக புறப்பட்டு விமான நிலையத்திற்கு செல்கின்ற போது அந்த டாக்ஸியின் முன் டயர் பஞ்சராகிவிட்டதாம். இன்னும் படபடப்பு கூடிவிட்டது. விமானத்தில் செல்லக்கூடியவருக்கு நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று அவசர நிலையில் இருக்கின்ற போது இருசக்கர வாகனத்தில் ஒருவர் அங்கு வந்தார். என்னவென்று கேட்பதற்கு, விமானத்தில் புறப்பட தயாராக இருந்த சகோதரன் சொன்னார், நான் இத்தனை மணிக்குள் விமான நிலையத்திற்கு உள்ளே இருக்க வேண்டும், எனக்கோ நேரம் ஆகிவிட்டது. கூறியதை கேட்டவுடன் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சம்மதம் தெரிவித்தார். நான் உங்களை அழைத்து செல்கிறேன். உடனடியாக இருவரும் புறப்பட்டு சென்றனர். விமான நிலையத்தில் சென்றடைந்து விமானத்துக்கு உள்ளும் ஏறிவிட்டார். விமானமும் புறப்பட்டு விட்டது. புறப்பட்ட சில நிமிட துளிகளில் அந்த விமானம் ஏதோ ஒரு விபத்துக்குள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது விமானத்தை ஓட்டுநர் சொன்னாராம், எல்லாரும் இறைவனை பிரார்த்தித்து கொள்ளுங்கள், விமானத்தில் ஒரு கோளாறு ஏற்பட்டது என்று. விமானத்தில் ஏற்றி விடுவதற்காக வந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டியவர் அந்த நேரத்தில் அவர் கடவுளாக தெரிந்தார் அந்த விமானத்தில் புறப்பட இருந்த சகோதரனுக்கு. பிறகு அவரே யமனாக மாறிவிடுவாரோ, அவர் கொண்டு விடாமல் இருந்திருந்தால் நான் பிழைத்திருப்பனோ என்று எண்ணக்கூடிய எண்ண ஓட்டங்கள் அவருக்கு ஓடியது. இதுதான் முன்கூட்டியே அந்த டாக்ஸி டயரும் பஞ்சரானதோ அப்படி என்று ஒரு கணம் சிந்தித்தார். எல்லாமே இறைவனின் திருவிளையாடல் என்று பிறகுதான் புரிந்து கொண்டார். யார் யாருக்கு எது நடக்குமோ அதுதான் நடக்கும் என்பதுதான் நான் கேட்டதில் பிடித்தவையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்டை தருக. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.